முதலமைச்சர் அந்த இளைஞரிடமும், அதாவது உங்கள் சகோதரனினுடைய மறைவுக்காக நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்ற கருத்தை சொல்லிவிட்டு தைரியமாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். அது மட்டுமல்லாமல் நீங்கள் என்ன படித்திருக்கின்றீர்கள், என்ன செய்கின்றீர்கள் என்ற கருத்தை எல்லாம் அந்த இளைஞரிடம் கேட்டு பெறக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த இளைஞருக்கும் ஆறுதல் தெரிவிக்கின்றார். அது மட்டுமல்லாமல் அந்த இளைஞர் விசாரணைக்காக அழைத்து சென்று என்னுடைய சகோதரனை இப்படி கொண்டு விட்டார்கள் என்று அழக்கூடிய துணியிலே அந்த வருத்தம் தாங்காமல் உடைந்த குரலில் பேசும் பொழுதும் முதலமைச்சரும் மீண்டும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு இந்த சம்பவத்திலே ஈடுபட்ட காவல்துறையினர் மீது உறுதியான நடவடிக்கை இருக்கும், சீரியஸாக என்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்வதற்கு நான் ஒப்புதல் கொடுத்திருக்கின்றேன், நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அது மட்டுமல்லாமல் பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய பெரிய கருப்பன் உங்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்து கொடுப்பார், இந்த நேரத்தில் உங்களுக்கு தைரியமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை தான் நான் முன்வைக்கின்றேன் என்ற ஒரு கருத்தை சொல்லி இருக்கின்றார். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக முதலமைச்சர் கூறும் பொழுது, திருப்புவனத்தில் உங்களுடைய வீட்டு பிள்ளைக்கு நடந்திருக்கக்கூடிய இது போன்ற ஒரு கொடுமை இனி யாருக்கும் நடக்கக்கூடாது, திருப்புவனம் சம்பவம் என்பது யாராலும் நியாயப்படுத்த முடியாத தவறு என்று முதலமைச்சர் சொல்லியிருக்கின்றார். திருப்புவனம் இளைஞருக்கு நடந்த கொடுமை இனி யாருக்கும் நடக்கக்கூடாது, யாருக்குமே நடக்கக்கூடாத ஒரு சம்பவம், அது யாராலும் நியாயப்படுத்த முடியாத தவறு என்பதை ஒப்புக்கொள்கின்றேன் என்று முதலமைச்சர் அந்த இளைஞருடைய உயிரிழந்த அஜித்குமாரினுடைய தாயாரிடமும் சகோதரனிடமும் கூறியிருக்கின்றார். அதன் பிறகுதான் அவருடைய சகோதரன் செய்தியாளர்களை சந்தித்து முதலமைச்சர் எங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து தருவதாக சொல்லியிருக்கின்றார், அரசு பணி வழங்குவதாக முதலமைச்சர் ஒப்புக்கொண்டிருக்கின்றார், என்னுடைய கல்வி தகுதிக்கு ஏற்ப முதலமைச்சர் அரசு பணி வழங்குவதாக சொல்லியிருக்கின்றார் என்ற தகவலை எல்லாம் செய்தியாளர்களை சந்தித்து அந்த இளைஞர் கூறியிருக்கின்றார். நேரடியாக முதலமைச்சரே தொடர்பு கொண்டு அந்த உயிரிழந்த அஜித்குமாருடைய தாயிடமும் அவருடைய சகோதரரிடமும் பேசியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் இந்த விஷயத்தை பொறுத்தவரை யாராலும் நியாயப்படுத்த முடியாத ஒரு மிகப்பெரும் தவறு நடந்து விட்டது, நடக்கக்கூடாத விஷயம் நடந்து விட்டது என்பதை முதலமைச்சர் 3 இடங்களிலே அழுத்தம் திருத்தமாக சொல்கின்றார். கிட்டத்தட்ட ஒரு 1.5 நிமிடங்கள் இருக்கக்கூடிய அந்த ஆடியோ பதிவை வெளியிட்டிருக்கின்றார்கள். அமைச்சர் பெரிய கருப்பன் தரப்பிலிருந்து அந்த ஆடியோ வெளியிடப்பட்டிருந்தது. அந்த 1.5 நிமிட உரையாடலிலேயே கிட்டத்தட்ட 3 இடங்களில் அந்த முதலமைச்சருடைய மன்னிப்பு கேட்கக்கூடிய அந்த துணியையும், அது மட்டுமல்லாமல் முதலமைச்சர் தைரியமாக இருக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை அந்த தாயாரிடமும் அந்த இளைஞரிடமும் முன்வைக்கக்கூடியதும், அது மட்டுமல்லாமல் சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் மீது முதலமைச்சர் கடுமையான ஒரு கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய விதமான துணியில் தான் பேசியிருந்தார் என்பதையும் அறிந்து கொள்ள முடியும். அந்த காவல்துறையினர் மீது ஒரு கடுமையான நடவடிக்கை இருக்கும் என்பதை அந்த தாயாரிடம் முதலமைச்சர் உறுதி கூறுகின்றார். மேலும் அந்த இளைஞரிடமும் உடனடியாக நான் நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கின்றேன், எனவே இந்த வழக்கில் இருந்து சம்பந்தப்பட்டவர்கள் யாரும் தப்ப முடியாது என்பதை உறுதிபட தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் பொறுப்பு அமைச்சராக அந்த மாவட்டத்திற்கு இருக்கக்கூடிய பெரிய கருப்பன் மூலமாக தேவையான உங்களுக்கு என்னென்ன உதவிகள் வேண்டுமோ அனைத்தையும் செய்து தருகின்றோம் என்ற அடிப்படையில் அந்த சட்ட ரீதியிலான உதவி உள்ளிட்டவற்றையெல்லாம் சுட்டிக்காட்டக்கூடிய விதமான கருத்தை முதலமைச்சர் கூறியிருக்கின்றார். எனவே இந்த பிரச்சனையை பொறுத்தவரை அஜித்குமார் என்கின்ற அந்த கோவிலில் காவலராக இருந்தவர், கோவிலில் செக்யூரிட்டி வேலை பார்த்தவர் கொடூரமான முறையில் அடித்துக் கொல்லப்பட்டிருக்கின்றார். காவல் உயர் அதிகாரிகள் வரை நடவடிக்கைக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். ஏற்கனவே இன்று பிற்பகல் அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பொழுது முதலமைச்சரிடமும் அந்த கேள்வி முன்வைக்கப்பட்டது. இது போன்ற ஒரு கொடூர செயல் நடந்திருக்கின்றதே என்று குறிப்பிட்ட பொழுது முதலமைச்சர் அதற்கான பதிலாக காவல் உயர் அதிகாரிகள் வரை நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம், எனவே அதில் சம்பந்தப்பட்ட அனைவர் மீதும் நடவடிக்கை இருக்கும் என்ற கருத்தை சொல்லியிருந்தார். முதலமைச்சர் கூறிய சில நிமிடங்களிலேயே அந்த மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர், அந்த மானாமதுரை பகுதிக்கு உட்பட்ட அந்த திருப்புவனம் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் உள்ளிட்டவர்கள் நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார்கள். மேலும் அந்த தனிப்படையில் இருந்த அனைவருமே தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள், 5 காவலர்கள் வரை. இந்த விஷயம் தொடர்பாக காவல்துறையினர் மீது உறுதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் முதலமைச்சர் மூலமாக சில உத்தரவுகளும் காவல்துறையினருக்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. சட்டத்திற்கு அப்பாற்பட்டு செயல்படுவதற்கு காவல்துறையினருக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது என்பதை முதலமைச்சரும் நேரடியாக உத்தரவாக பிறப்பித்திருக்கின்றார் என்ற தகவல் எல்லாம் காவல்துறை தரப்பிலிருந்து கூறப்பட்டிருந்தது. மேலும் இப்போதைய சூழ்நிலையில் இந்த பிரச்சனையை பொறுத்தவரை எதிர்க்கட்சியில் கடுமையான கேள்வினை எழுப்பியிருக்கின்றார்கள். ஏனென்றால் இந்த திருப்புவனத்தை சார்ந்த அஜித்குமார் மரணம் மட்டுமல்ல, முதலமைச்சராக தற்போதைய முதல்வர் பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு ஏறக்குறைய 25வது லாக்அப் மரணம் இது என்று தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் விமர்சனங்களை முன்வைத்திருக்கின்றார்கள். பெயர் விவரங்களோடு எதிர்க்கட்சிகள் அந்த தகவலை எல்லாம் வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். 25 காவல் நிலைய மரணங்கள் நடந்திருக்கின்றன, லாக்அப்ல வைத்து அடித்து சித்திரவதை செய்து கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு கருத்தை எதிர்க்கட்சிகள் சொல்லி வருகின்றார்கள். அதே நேரம் காவல்துறை தரப்பில் அந்த 25 மரணங்கள் என்பதில் பலர் உடல்நலக்குறைவு காரணமாகத்தான் காவல்துறை விசாரணையில் இறந்து போனார்கள், காவல்துறையினர் தாக்கியதால் இறக்கவில்லை என்ற கருத்தை எல்லாம் சொன்னார்கள். ஆனாலும் இந்த அஜித்குமாருடைய இறப்பில் கூட ஆரம்பத்தில் அவர் வலிப்பு வந்துதான் இறந்தார் என்ற கருத்தை சொன்னார்கள். ஆனால் இன்று எத்தனை காணொலிகள் வெளியாகி இருந்தன, அந்த வீடியோக்களில் அந்த அஜித்குமார் எப்படியெல்லாம் அடித்து துன்புறுத்தப்பட்டார் என்பதையெல்லாம் அனைவரும் பார்க்க முடிந்தது. அஜித்குமாரை சீருடையில் இல்லாத ஒரு சிலர் கட்டைகளை வைத்து இரும்பு ராடு போன்ற கம்பிகளை கொண்டும் பைப்புகளை வைத்தும் கொடூரமாக தாக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிந்தது. அவர்கள் அனைவரும் காவல்துறையினர் என்பதையும் தெரிந்து கொள்ள முடிந்தது. எனவே
எதிர்க்கட்சிகள் தங்கள் தரப்பில் தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றார்கள். இதே போன்றுதான் காவல் நிலைய மரணங்கள் ஒவ்வொன்றையும் வலிப்பு வந்து இறந்து விட்டார்கள் என்றெல்லாம் நீங்கள் சொல்லுகின்றீர்கள். ஆனால் இது போன்றுதான் ஒவ்வொருவரையும் அடித்து துன்புறுத்தி கொலை செய்திருக்கின்றார்கள். எனவே 25 மரணங்கள் கடந்த ஒரு 4 ஆண்டிலே காவல்துறையினருடைய கண்காணிப்பில் காவல்துறையினருடைய லாக்கப்புகளுக்குள் நடந்திருக்கின்றன என்ற ஒரு கருத்தை எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் முதலமைச்சர் இந்த உத்தரவாதத்தை கொடுத்திருக்கின்றார். நேரடியாக இந்த பல்வேறு மரணங்கள், அதாவது கள்ளச்சாராய மரணம், சட்டம் ஒழுங்கு கலவரங்களில் ஏற்பட்ட மரணங்கள் உள்ளிட்டவை எல்லாம் கடந்த சில ஆண்டுகளில் நடந்திருந்த பொழுதும் கூட முதலமைச்சர் நேரடியாக தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பாதிக்கப்பட்டவர்களிடம் பேசியிருக்கின்றார். என்றாலும் இந்த சம்பவத்தை பொறுத்தவரை முதலமைச்சர் பகிரங்கமான ஒரு மன்னிப்பினை இறந்த இளைஞருடைய தாயிடம் கேட்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் நியாயப்படுத்தவே முடியாத ஒரு விஷயம் என்ற ஒரு கருத்தையும் முதலமைச்சர் ஒப்புக்கொண்டிருக்கின்றார். அதோடு சேர்த்து அந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினருக்கு அவ்வளவு எளிதாக தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியாது, உறுதியாக அவர்கள் மீது நடவடிக்கை இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கையான வார்த்தையும் கூறியிருக்கின்றார். மேலும் கடந்த 2-3 நாட்களாக அந்த குடும்பத்தினர் ஒரு மிகப்பெரிய அளவில் மனத்தாங்கலில் இருந்து வரக்கூடிய சூழ்நிலையில் அவர்களுக்கு ஆறுதல் தரக்கூடிய ஒரு வார்த்தையும் முதலமைச்சர் சொல்லியிருந்தார். தயவு செய்து நீங்கள் இந்த தருணத்தில் தைரியமாக இருக்க வேண்டும், அரசும் அமைச்சர் உள்ளிட்டவர்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்ற ஒரு கருத்தையும் சொல்லியிருக்கின்றார். பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தை சார்ந்த அந்த இளைஞருக்கு, அதாவது அஜித்குமாருடைய சகோதரருக்கு அரசு பணி வழங்குவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்வதாக முதலமைச்சர் தரப்பில் உறுதியளித்திருக்கின்றனர். அவங்க அம்மாவும் தம்பி இருக்காங்க. சரி சரி சரி, அவங்க அம்மா கிட்ட கொடுக்குறேன். அம்மா கிட்ட கொடுக்குறேன். சிஎம் பேசுறாங்கம்மா. ஹலோ, வணக்கம்மா. ரொம்ப சாரிம்மா, தைரியமா இருங்க. ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்கேன், சீரியஸா ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்கேன். என்ன பண்ணுமோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கால் பண்ணி விட சொல்றேன். மந்திரி பார்த்து பாரு, தைரியமா இருக்குமா, தைரியமா இருக்கு. கூப்பிடாத வந்துருச்சு, தைரியமா இருக்கு. நான் அந்த தம்பி இருக்காப்புலண்ணா. தம்பி சார், நவீன் பேசுறேன் சார். வணக்கம். வணக்கம் தம்பி. வணக்கம் தம்பி. வணக்கம். நடக்கூடாது நடந்துருச்சு, தைரியமா இருங்க. நான் ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்கேன். என்ன என்ன ஹெல்ப் பண்ண சொல்றேன் உங்களுக்கு அமைச்சர்கிட்ட சொல்லி சொல்லிட்டு இருக்கேன். தைரியமா இருங்க, தைரியமா இருங்க. இல்லைங்க சார், விசாரணை கூட்டு போயிட்டு இந்த மாதிரிலாம் அதான் நடந்துருக்கு. உடனே ஆக்ஷன் எடுத்துருக்கோம். சரிங்க சார். அரெஸ்ட் பண்ணியாச்சு எல்லாரையும். சரிங்க சார். நீங்க தைரியமா இருங்க. உங்களுக்கு என்ன பண்ணணுமோ அப்புறம் எப்படி சொல்றேன். இல்லைங்க சார், பையன் வயசு வந்து 29 வயசுங்க சார். எங்கள் அம்மா வந்து இப்போ எங்கள் அப்பா வந்து சின்ன வயசுல இறந்துட்டாங்க. நான் வந்து லூக்கன்ற ஒரு பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் சார். ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்த பிள்ளை சார் அவன். ரொம்ப எங்கள் அம்மா சொல்லுங்க. யாருமே ஏற்றுக்க முடியாது, ஒத்துக்க முடியாது. அதுக்கு என்ன தண்டனை வாங்கி கொடுத்துருவேன். தைரியமா இருக்கு, தைரியமா இருக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.